உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. துணை முதல்வர் பதவி குறித்து முடிவெடுக்க ஆளுங்கட்சிக்கு சுதந்திரம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அது ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. யாரை துணை முதல்வராக்குவது, யாரை எந்த அதிகார பீடத்தில் அமர வைப்பது என்பது குறித்து ஆளும் கட்சி எடுக்கிற முடிவெடுத்த பிறகுதான் நாம் கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னால் கருத்து சொல்கிறது எதுவும் இல்லை. இப்போது கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவு என்று அறிவிக்கப்படும். அதன் பிறகு கருத்து. துணை முதல்வருக்கான தேவை இருக்குங்களா சார்? துணை முதல்வருக்கான தேவை அதாவது அவங்களுக்கான சுதந்திரம். அதுலேருந்து நம்ம என்ன தேவை இருக்குது தேவையில்லை இதில் கருத்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சிக்கான சுதந்திரம். அவங்க சுயமாக சுதந்திரமாக அவங்க கட்சி முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அதனால் அவங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க, பேசட்டும். அது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிப்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட பதவி அல்ல என்பதால் துணை முதல்வர் பதவியேற்பு விழா நடைபெறாது. தமிழக அரசு பொதுத்துறையில் இருந்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகைக்கு தெரியப்படுத்தப்படும். அதே நேரத்தில் மரியாதை நிமித்தமாக உதயநிதி ஸ்டாலின் ஆளுநரை சந்திப்பதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.